விழுப்புரம் மாவட்டத்தில் திரு பொன்முடி அவர்கள் வந்து அந்த பகுதிக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் ஆறுதலாக போகும்போது அந்த மக்கள் வந்து சேர கொண்டு அடிக்கிறாங்க. ஏன் அப்படி நடந்துச்சு அந்த சம்பவம்? இந்த நிகழ்வே முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரசு மீதான ஒரு கோபமாக தான் நம்ம பார்க்க முடியும். 57 ஆண்டு காலமாக தமிழர்களுக்கு நாங்கள் தான் கோவணம் கட்டி விட்டோன்னு சொன்னாங்கல்ல திராவிட இயக்கங்கள். ஏன் நீங்கள் ஒரு ஆறுகளுக்கு வந்து கோவணம் கட்ட முடியலையா? தஞ்சை பெருவுடையார் கோயிலை வந்து எப்படி கட்டணும் ராஜராஜ சோழனுக்கு சொன்னது ராமசாமியுடைய பக்தர்கள் தானே. இந்த மலை எப்படி சார் திமுக கையாண்டுருக்குன்னு பார்க்குறீங்க? முதல்ல கலைஞர் அவர்கள் வந்து வேட்டியை கட்டிட்டு வந்து மலையில் நின்னார். அதற்கு பிறகு முக ஸ்டாலின் ஐயா வந்தாங்க. இப்போ உதயநிதி ஐயா வந்து நிற்கிறார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் குடிச்சு இருந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா தராங்க, இவங்களுக்கு வேறு 5 லட்ச ரூபா தராங்க. சாராயம் முக்கியம் இல்லைங்களா? மண் சரிவு ஏற்படும் அளவுக்கு மரங்கள் யாரால் வெட்டப்பட்டது? கீழே சுற்றிலும் யார் வந்து அனுமதி கொடுத்தாங்க அந்த கட்டடங்களுக்கு? பிரிட்டிஷ்காரன் அந்த ரயில் நிலையம் போடும்போது 100 ஆண்டுகளுக்கு 200 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு எதிர்கால திட்டத்தோடு பண்ணியிருக்கான். நீங்கள் இங்கே தான் ஆட்சியில் இருக்கீங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து சில கேள்விகள் எழுப்புறாரு, ராமதாஸ் ஐயாவும் சில கேள்விகள் வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் வேற வேலை இல்லை, அவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்றாரு. மரியாதைக்குரிய முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு அரசராக இருந்தாருன்னா இப்படி அவர் சொன்னார்னா சொல்லலாம். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு எடப்பாடினா கேபினெட் மினிஸ்டருக்கு என்ன அந்தஸ்தோ உரிமையோ மரியாதையோ தகுதியோ அது அவருக்கு கொடுக்கப்படும். டிசம்பர் 6ஆம் தேதி திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறதா இருந்துச்சு, அம்பேத்கர் புத்தகம். ஏன் சார் இது வந்து திருமாவளவன் வந்து விலையிருக்காரு? அதுக்கு பணம் ஸ்பான்சர் புத்தகம் ஸ்பான்சரே வந்து ஆதவர்ஜுனா. அதே போல் மாநாட்டிற்கே வந்து ஆதவர்ஜுனா வந்து 4 கோடி வரையில் செலவு செய்யப்பட்டதாக ஒரு தகவல். தமிழ் தேசிய இயக்கங்களையே வந்து இவர்கள் வந்து விமர்சனம் செய்யும்போது தான் அந்த நேரத்தில் தான் நீங்கள் தமிழ் தேசிய கட்சிக்கும் தொல் திருமாவளவன் போன்றவர்களுக்கும் வந்து முரண் வருது. திமுக இன்றைக்கி வந்து முக ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில் இருக்குது. நாளைக்கு அது வந்து உதயநிதி தலைமையில் போகும்போது அன்று தனக்கு எப்படிப்பட்டதாக ஒரு வரவேற்பு இருக்குன்னு தெரியாது. இப்போ எதிர்காலத்திற்கு வந்து நம்ம விஜய் வந்து இப்பொழுதே பலனாக இருக்குங்கிறது அரசியல் கட்சிகள் அவங்களோட எதிர்காலத்தை முடிவு செய்யறதுக்கு உரிமை இருக்குது. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா என்கிற திரு வளர் மெய்யர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் 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 சார், இப்போ மழை வெள்ளத்தில் கடுமையான பாதிப்பு உள்ளாக இருக்குது விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை, சேலம் இந்த மாதிரி மாவட்டம், கள்ளக்குறிச்சிலாம். அதில் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் திரு பொன்முடி அவர்கள் வந்து அந்த பகுதிக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் ஆறுதலாக போகும்போது அந்த மக்கள் வந்து சேர கொண்டு அடிக்கிறாங்க. இந்த மக்கள் வந்து இந்த ஆட்சியின் மீது எவ்வளோ ஒரு நம்பிக்கையில் இருந்தால் சேர கொண்டு அடிப்பாங்க. ஏன் அப்படி நடந்துச்சு அந்த சம்பவம்? இல்லை, அதை வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தரப்பில் வந்து இது பிஜேபிக்காரங்க தான் வந்து பண்ணிட்டாங்கன்னா, அப்போ பிஜேபிக்காரன்னா யார் வந்து அண்ணாமலை அடித்தாரா இல்லை மாவட்ட செயலாளர் அடித்தாங்களா? உள்ளூர்காரங்க தானே. உள்ளூர்காரங்க இப்போ பொன்முடி வரான்னு தெரிஞ்சோடனே அவங்க உள்ளூர்காரங்க உணர்ச்சி வசப்பட்டு வீசியிருக்காங்க. அது பிஜேபி யாரோ அந்த ஊரினுடைய சிட்டிசன் பிரச்சனை அதுதான். ஸோ அவங்களுக்கு அது அமைச்சர் மேலே பொன்முடி மேலே எரிய வேண்டிய தேவை என்ன இருக்குது? பிஜேபி அப்படி செஞ்சதுன்னா அது பிஜேபிக்கு வந்து ஒரு கெட்ட பேராகணும்னு பிஜேபிக்கு திரும்ப தெரியாதா? அப்போது நீங்கள் அந்த பிஜேபி இல்லை அப்படிங்கிறத வந்து ஒதுக்கி வச்சுட்டு அதை அவங்க நிரூபிக்கலாம். இல்லை மேலே தலைமையிலேருந்தே சொன்னாங்க பொன்முடி வருவார் அடிக்க சொல்லுங்கன்னு சொன்னாங்களா, இல்லை மாவட்ட செயலாளர் சொன்னாலும் இது அவரே வந்து அவங்களே வந்து உணர்ச்சி வசப்பட்டு அடித்தாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ மொத்தத்தில் வந்து கார்லேருந்து இறங்காமல் இருந்தார், அப்புறம் இறங்கினதுக்கப்புறம் சேர அடித்தாங்க அப்படிங்கிறது தான் நிகழ்வு. அதுதான் இருக்குது. ஸோ இந்த நிகழ்வே முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அரசு மீதான ஒரு கோபமாக தான் நம்ம பார்க்க முடியும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் அவங்க சிட்டிசன் தானே. ஒரு இந்த தமிழ்நாட்டினுடைய குடிமகன் இல்லைங்களா? அவங்க வந்து அவங்களுக்கு அந்த கோபத்தை வெளிக்காட்டியிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு இங்கே வந்து நிர்வாகம் இருக்குது அப்படிங்கிறதான். இது பொற்கால ஆட்சி ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க. பொற்கால ஆட்சின்னு இல்லைங்க, கற்கால ஆட்சி தானே. கல் உருண்டு விழுகுது, திருவண்ணாமலையில் கல் உருண்டு விழுகுது. அப்போ கற்கால ஆட்சி தானே அது. வெள்ளத்துக்கு வந்து நீங்கள் வந்து நான் அதை தான் நேற்று கூட ஒரு காலையில் சொல்லுவேன். 57 ஆண்டுகள் ஆச்சுங்க. 57 ஆண்டு காலமாக தமிழர்களுக்கு நாங்கள் தான் கோவணம் கட்டி விட்டோன்னு சொன்னாங்கல்ல திராவிட இயக்கங்கள். ஏன் நீங்கள் ஒரு ஆறுகளுக்கு வந்து கோவணம் கட்ட முடியலையா? கால்வாய்க்கு, சென்னையில் ஒரு கால்வாய்க்கு கூட கோவணம் கட்ட முடியலையா? நான் 2000 முதல்ல ஜனவரி மாதம் இங்கே வரேன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் முழு நேரமாக அது களத்தில் நிற்கிறேன் பத்திரிக்கையாளராக. அது ரிப்போர்ட்டர்னா உங்களுக்கு தெரியும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சென்னையில் போகாத தெருக்களே இருக்காது. அந்த மாதிரி நாங்கள் வந்து சுற்றினதில் அன்றுலேருந்து மழை பெஞ்சால் எங்கே தண்ணி நிற்குமோ இன்றைக்கு வரைக்கும் அங்கேயே தான் நிற்கிது. இன்றைக்கு வரைக்கும் அங்கே தான் வந்து வழியுது. அப்போது இதை நீங்கள் 57 ஆண்டு காலமாக நீங்கள் இதுக்கு வந்து ஏன் தீர்வு காண முடியல? அப்போ இது என்ன கால ஆட்சி? இது ஒரு சாதாரண எளிய பிரச்சனைங்க. வெளிநாடுகளே வெள்ளம் வருங்க. வெளிநாடுகள் வெள்ளம் வரும், வந்து அடுத்த வினாடி அடுத்த சில மணி நேரங்களில் அது வடிகால் ஆயிரும். ஏன் இங்கே பண்ணல? 50 லட்சம் பேர் இருந்த சென்னையில் இன்றைக்கி 1.5 கோடி பேர் பாப்புலேஷன் ஆகிருக்காங்க. அப்போ 1.5 கோடி பேர் வர்ற 60 கிலோமீட்டருக்கு இன்றைக்கி மாநகராட்சியினுடைய சுற்றளவு. இந்த முனையிலேருந்து அந்த முனைக்கு போனால் 60 கிலோமீட்டர் நீங்கள் பயணம் செய்யணும் சென்னை மாநகராட்சிக்கு. அப்போ நீங்கள் எப்படி திட்டமிட்டீங்க? 5-6 முறை நீங்கள் இருந்தீங்கல்ல. சரி, அதிமுக செய்ய தவறிடுச்சு, நீங்கள் செஞ்சுருக்கலாமே. நீங்கள் தானே தமிழர்களுக்கு கரிகாலனுக்கு கல்லணை கட்டி கொடுத்த அறிவுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்த நீங்கள் தானே. தஞ்சை பெருவுடையார் கோயிலை வந்து எப்படி கட்டணும் ராஜராஜ சோழனுக்கு சொன்னது ராமசாமியுடைய பக்தர்கள் தானே. அவையே இது நீங்கள் வந்து சாதாரண தண்ணியை கூட சரி செய்ய முடியல.
இந்த கோபம் எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்ல வரேன். ஆனால் 4000 கோடிக்கு வந்து நாங்கள் ப்ராஜெக்ட் போட்டு சிங்கார சென்னை 1 சிங்கார சென்னை 2.0 செஞ்சு நாங்கள் வேலை பார்த்துட்டு தான் இருக்கோம். அங்கங்கே தண்ணி நிற்கிது, அதை வந்து நீக்கிக்கிட்டா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் விழுப்புரத்தில் இந்த நடந்த சம்பவம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்க்கட்சியோட செயல்னு சொல்கிறாங்க. இப்படி இதை எப்படி சார் பார்க்குறது? இது வரைக்கும் எதிர்கட்சிக்காரன்னு அவன் மனுஷன் தாங்க, எதிர்கட்சிக்காரன்னு பாதிக்கப்படுறாங்கல்ல. இந்த மாதிரி சம்பவம் இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் நடந்தது. எனக்கு என்னுடைய நினைவு தெரிஞ்சு இப்படி இல்லை. அமைச்சர்கள் மீது கோபம் வந்திருக்கு, திட்டிருக்காங்க, சண்டை போட்டிருக்காங்க. அந்த போக மாட்டாங்க, அந்த ஏரியாவுக்கே போகாமல் அப்படி அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மக்கள் அங்கே இதாக கோபமாக இருக்காங்க, போகாதீங்கன்னு போலீஸே சொல்லி கூட்டிகிட்டு போயிடும். இது போன்ற நிகழ்வு எனக்கு தெரிஞ்சு என் நினைவு கட்டிய அளவுக்கு இது முதல் முறையாக தெரியுது. இந்த கோபம் நீங்கள் யாராக இருந்தாலும் அவங்க பாதிக்கப்பட்டவங்க தாங்க. அவங்க சேர அள்ளி பூசினவங்க, அவங்க ஒன்றும் ஏசி ரூமில் உட்காந்துட்டு இருந்தவங்க இல்லையே. அந்த ஊரில் அந்த மழையால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் தானே, ஒரு பெண்மணியோ யாரோ இருந்தது, அவங்க பாதிக்கப்பட்டவங்க தானே. அந்த கன்சர்னில் தான் நான் பார்க்கணும். நீங்கள் அமைச்சர் என்பது வந்து திமுககாரருக்கு மட்டும் அமைச்சர் கிடையாது, பிஜேபிக்காரருக்கு நீங்கள் தான் அமைச்சர், அதிமுகவுக்கு நீங்கள் தான் அமைச்சர், நாம் தமிழருக்கு அமைச்சர், தாவேக்காவுக்கு நீங்கள் தான், எல்லா மக்களுக்கும் அமைச்சர் நீங்கள் தான். அந்த இடத்துல அமைச்சருங்கிற பொறுப்பு தான் பார்க்கணுமே, திமுக காரன் கூட பார்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் அவங்கள அப்படி தான் அணுகணும். ஏதோ கோவத்தில் அடிச்சிருக்காங்கப்பா, வாமா அவனுக்கு என்னமா பிரச்சனை சொல்லு அப்படின்னு பேசியிருக்கணும். அது இதுதானே ஒரு முறை. அது இந்த மலை எப்படி சார் திமுக கையாண்டுருக்குன்னு பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போகிறதாங்க, 57 ஆண்டு காலமாக 6 முறை ஆட்சியில் இருந்தது. அதே தான். முதல்ல கலைஞர் அவர்கள் வந்து வேட்டியை கட்டிட்டு வந்து மலையில் நின்னார். அதற்கு பிறகு முக ஸ்டாலின் ஐயா வந்தாங்க. இப்போ உதயநிதி ஐயா வந்து நிற்கிறார். எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்த மழை வெள்ளத்திலிருந்து என்று தான் தீர்வு அப்படின்னு எக்ஸ் தளத்தில் வந்து பதிவிடுறாரு உதயநிதி ஐயா அவர்கள். இப்போ வந்துட்டு என்ன சொல்கிறாரு, இப்போ வந்து மழை என்னங்க பண்ண முடியும், வானிலையை நம்ம கணிக்க முடியுமா அப்படிங்கிறாரு முதலமைச்சர். ஸோ இது எதிர்கட்சியாக இருக்கும்போது மது வேண்டாம், ஆளுங்கட்சியான மது இல்லாமல் எப்படிங்க வாழ்கிறது என்கிற இந்த முரண்பாடுகள் தான் வந்து திமுக மீதான மக்கள் அதிருப்தியாக மாறி இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் இல்லை, அப்போ எத்தனை நாளைக்கு மக்கள் பார்ப்பாங்க? சரி, தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளவு நீங்கள் எளிமையால் எடை போட்ட முடியாதுங்க. எப்பொழுதுமே இந்தியாவில் வந்து குறிப்பாக இந்த பிஎன்ஜின்னு சொல்லுவாங்க, ப்ராக்டர் அண்ட் கேம்பிள் மாதிரியான நிறுவனங்கள், பெருநிறுவனங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சாங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அவங்க வந்து சாம்பிள் கொடுத்து பார்ப்பாங்க, இவங்களுடைய கணிப்பு சரியாக இருக்குன்னு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தான் வந்து பாகிஸ்தான் வந்து மிகச்சரியாக விளையாண்டாலும் எழுந்து நின்று கைதட்டக்கூடியவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க. ஸோ இந்த ரசனையும் இந்த நடுநிலைத்தன்மையும் நம்மகிட்ட இயல்பாகவே இருக்குங்கிறது எப்போதுமே உண்டு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டீங்க. நாங்கள் வந்து பாஜக உள்ளே போந்துடும், அதனால் திமுக ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டை வாங்கிட்டு கடைசியில் பாஜகவுக்கு வெள்ளைக்கோடை பிடித்து நிற்பது, பாஜகவோட திட்டங்களை வந்து பரந்தூர் விமான நிலைய திட்டம் யாரோட திட்டம்? அதானியோட திட்டம். அதுக்கு நீங்கள் கொடுக்கலாம். இங்கே இன்னும் வந்து டங்ஸ்டன் சொன்னால் டங்ஸ்டன் எடுக்கக்கூடாது அப்படின்னு கடிதம் எழுதிட்டால் மட்டும் போதுமா அது? ஸோ அப்போ எத்தனை கூடங்குள அனுமதி நிலையத்தை அனுமதிச்சது யார் இங்கே இல்லைங்களா? அப்போது எல்லாவற்றைய தீங்குகளுக்கும் இந்த திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் கையெழுத்து போட்டுட்டு இன்று வந்து நீங்கள் வந்து பார்த்தா மக்கள் இதெல்லாம் பார்த்து தாங்க இருக்காங்க. ஆனால் சார், எப்பேற்பட்ட மழை வந்தாலும் எதிர்கொள்ள நாங்கள் தயாராக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர் சொல்லியிருந்தாங்க. மேயர் பிரியா அவர்களும் 150 பம்பு செட் வந்து ரெடியாக இருக்குது, மழை வந்தால் நாங்கள் உடனே தண்ணி அகற்றிடும்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் திருவண்ணாமலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேர் இறந்துருக்காங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்ச ரூபா தராங்க, இவங்களுக்கு வேறு 5 லட்ச ரூபா தராங்க. இந்த நடைமுறை போக்கு எப்படி சார்? ஆமாம், சாராயம் முக்கியம் இல்லைங்களா? சாராயம் வந்து உயிர்காக்கும் மருந்து. அதில் வந்து ஒரு தவறு ஏற்பட்டுருச்சுன்னா அது அரசாங்கத்துக்கு பழி ஆயிரும்ல. அப்போ உங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். இது வந்து அப்படி இல்லையே. இப்போது நீங்கள் திருவண்ணாமலை என்பது என்ன? திருவண்ணாமலை ஒரு மலையை சுற்றிலும் இல்லை, திருவண்ணாமலைங்கிறது ஒரு ஆன்மீக ஒரு மலை அது. சரிங்களா? சுற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து சிவலிங்கங்கள் இருக்கும். சிவலிங்கம்னா கீழே ஒருத்தர் சமாதியாக இருக்கான்னு அர்த்தம், ஐக்கியமாக இருக்குன்னு. அப்படிப்பட்ட இடம். அதில் அந்த ஐக்கியமான இடத்துக்கு மலைக்கு நடுவில் அந்த இடங்களெல்லாம் பிளாட் போட்டு கொடுத்தது யார்? அந்த வீடு கட்ட அனுமதித்தது யார்? சுற்றிலும் கட்டிடங்கள். மலை மேலே வந்து கருங்காலி மரமெல்லாம் இருந்துச்சு. கருங்காலி மரமெல்லாம் எங்கே போச்சு? இப்போ திமுக நிர்வாக சீர்கேடுல இந்த இது நடந்துச்சு. அது இந்த கேள்விக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். மலை முழுவதுமே மரங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு என்ன ஆகுன்னா, மழை பெஞ்சதுன்னா அந்த மண் பிடிப்பை வந்து மண்ணுக்கு வந்து நேராக தண்ணி போகாமல் மரத்து மேலே தண்ணி விழுகும். அதனால் அதை கொஞ்சம் பாதி தண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் தண்ணி தான் கீழே போகும், ஃபோர்ஸ் வந்து மண்ணுக்கு போகாது. இப்போ வயநாட்டில் என்ன நடந்துச்சு அதே தான். நீங்கள் மரத்தை பூரா பிடிங்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நேரடியாக தண்ணி வந்து மண் மேலே விழுகும். அப்போ மண் வந்து செதஞ்சு போக தான் செய்யும். அப்போது திருவண்ணாமலை இருக்கக்கூடிய இத்தனை மரங்களும் யாரால் வெட்டப்பட்டது? மண் சரிவு ஏற்படும் அளவுக்கு மரங்கள் யாரால் வெட்டப்பட்டது? கீழே சுற்றிலும் யார் வந்து அனுமதி கொடுத்தாங்க? அந்த கட்டடங்களுக்கு கீழே பொக்லின் போட்டு நீங்கள் அஸ்திவாரம் தோண்ட என்ன ஆகுங்க? கட்டடங்கள் கட்ட கீழே பறிக்கும் போது என்ன ஆகும்? மேலேருந்து வந்து வெயிட் இறங்க தானே செய்யும். இதுக்கெல்லாம் யார் அனுமதி கொடுத்தது? ஆறுகள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து ரயில்வே இருக்கு இல்லைங்களா, இந்திய ரயில்வே துறை, அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராக்குக்கு மட்டுமே வந்து இடம் பிடிச்சிருக்க மாட்டான், 10 ட்ராக் போடுற மாதிரி தான் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலத்தில் போட்டிருக்கான். அப்போ என்னென்னா 100 வருஷம் கழிச்சு ஒரு ட்ராக் பத்தாதுப்பா, மக்கள் தொகை வர 5 ட்ராக் எக்ஸ்ட்ரா போடணுங்கிறதுக்காக அவள் இடத்த வச்சுருக்கான். இன்றைக்கி வரைக்கும் அந்த இடத்த யார் ஆக்கிரமிச்சிருந்தாலும் சைடில் கல் போட்டு ரயில்வே காப்பாற்றிட்டு இருக்கு.
அப்போது பிரிட்டிஷ்காரன் அந்த ரயில் நிலையம் போடும்போது 100 ஆண்டுகளுக்கு 200 ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கு எதிர்கால திட்டத்தோடு பண்ணியிருக்கான். நீங்கள் இங்கே தான் ஆட்சியில் இருக்கீங்க, ஆறுகள் குளங்கள்லாம் இன்றைக்கி மழை வரும்னு சொல்ல முடியாது. ஏதாவது திடீர்னு மழை வந்துச்சுன்னா இந்த ஆறு வழியே தான் போகும். அப்போ சைடில் வந்து நீங்கள் வந்து யார் பில்டிங் கட்ட விட்டுறக்கூடாதுல்ல. யார் விட்டது? மலைகள் என்னைக்கு இருந்தாலும் வலுவழக்கம் தெரியும். மலைகளை சுற்றி யார் கொடுத்தது? அப்போ ஏரி மலை நீங்கள் குளம் எல்லாவற்றிலுமே நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பை வந்து செஞ்சுட்டு ஆக்கிரமிப்பு விட்டுட்டு உங்களுக்கு வந்து பட்டா போட்டு கொடுத்துட்டு வள்ளலார் இடத்தையே பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் மாதிரிங்களா கிட்டத்தட்ட 25 ஏக்கர் இதே டிஎம்கே கவர்மெண்ட்டில் 1975 பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க. அது தனியார் இடம். அப்போது நீங்கள் இதே வேணாலும் பட்டா போட்டு கொடுத்துருவீங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகள் தான் இது. அப்போ இது நான் பொற்காலமாக என்ன காலம் நீங்களே முடிவு பண்ணிக்கணும். இதை பற்றிலாம் பல கேள்விகள் வந்து எழுந்துட்டு இருக்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து சில கேள்விகள் எழுப்புறாரு, ராமதாஸ் ஐயாவும் சில கேள்விகள் வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குலாம் வேறு வேலை இல்லை, அவங்களுக்குலாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் வந்து சொல்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? நீங்கள் இது வந்து ஒரு மன்னராக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், ஒரு வந்து நம்ம மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் ஒரு அரசராக இருந்தாருன்னா இப்படி அவர் சொன்னாருன்னா சொல்லலாம். யாரும் ரோட்டில் போகிறவங்களாம் கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு. அதுவும் மக்களாட்சி, இது குடியரசு ஆட்சி. பெரும்பான்மை இடம்பெற்றவர்கள் ஆளும் கட்சியாகவும் அதை குறைவான இடம்பெற்றவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கணும். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு எடப்பாடினா கேபினெட் மினிஸ்டருக்கு என்ன அந்தஸ்தோ என்ன உரிமையோ மரியாதையோ தகுதியோ அது அவருக்கு கொடுக்கப்படுது. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் எந்த அலுவலகத்துக்கு வேண்டுமானாலும் போய் வந்து செக் பண்ணலாம், உரிமை உண்டு. சரிங்களா? அவர் போய் ஒரு அரசு அலுவலகங்களில் செயல்படுதா இல்லையா ஃபைலை கொண்டு வான்னு கேட்கலாம். கேபினெட் மினிஸ்டருக்கு உண்டான உரிமை உண்டு. அப்போ இதுக்கு இது எதிர்க்கட்சியாக குறை வைக்கிறாங்க. ஒரு பக்கம் மோனோபோலியா ஒருதலை பட்சமாக நீங்கள் அதிகாரங்கள் குவிந்து விடக்கூடாது என்பதற்காக கேள்வி கேட்குறது தான் எதிர்க்கட்சியை குறை வச்சுருக்காங்க. இதுதான் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி ஆளும் கட்சிங்கிறது. எதிர்க்கட்சியோட வேலையே வந்து ஆளுங்கட்சி கேள்வி கேட்குறது தான். சரிங்களா? அவங்க வந்து சட்டமன்றத்தை இந்த முறை அவங்க சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்படலன்னு வச்சுக்கோங்களேன், பாமக மாதிரி. அப்போ அவர் எதிர்க்கட்சி தான். அவங்க வெளியிலேருந்து கேட்குறாங்க. அவங்களுடைய வேலையே கேள்வி கேட்குறது தான். ஆளுங்கட்சியை வந்து கேள்விகள் கேட்டு அவர்களை வந்து இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடுங்கிற மாதிரி இடித்துரைப்பதற்கு ஆள் இல்லைன்னா மன்னன் யாருமே கெடாமல் கெட்டு போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி இடித்துரைப்பதற்கு தான் எதிர்க்கட்சிகள். நீங்கள் அவங்களுக்கு வேலையே இல்லை, அவங்களுக்கு கேள்வி பதில் சொல்ல முடியலன்னா அப்போ நீங்கள் யார் மன்னரா அப்படிங்கிற கேள்வி வருது இல்லைங்களா? அப்படி ஒன்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கலையே. இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 ஆண்டு கால ஆட்சி. அடுத்த தடவை வாக்குகளை மாற்றி போட்டால் நீங்கள் வீட்டுக்கு தான் போகணும். இவ்வளோ தான் சிம்பிள். இது ரொம்ப பெருசாலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஏன் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு வந்திருக்குன்னு தெரியல. இது வந்து ஒரு அதுவும் வந்து தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த அரசியல் கட்சியினுடைய ஒரு தலைவராக இருக்கார். இதை ஒரு அநாகரிகமாக இது வந்து செஞ்சுருக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய தாழ்மையான கருத்து. இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி அவர் கொள்கையை அறிவிச்ச பின்னாடி சீமான் அவர்கள் வந்து கடுமையாக எதிர்த்தாங்க கொள்கையை. அதே மாதிரி தான் இப்போ பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களும் விஜயோட கொள்கை வந்து இந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் அந்த சித்தாந்தத்தில் கொஞ்சம் ரெண்டுத்தையுமே வந்து கலந்து எடுத்திருக்காரு. ஒரு கிச்சடி பாலிடிக்ஸ் மாதிரி பண்ணுறாரு, எல்லா தலைவரையும் சேர்த்து போட்டால் யாருமே விமர்சனம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது அவருடைய பார்வை சரியான பார்வை தானே. அதுதானே நம்மளும் சொல்கிறது தானே. நீங்கள் ஒன்றா தமிழ் தேசிய தேடு, இல்லாட்டி திராவிட தேடு. அதுவும் வேணும், இது வேணும், இந்திய தேசியம் வேணும், தமிழ் தேசியம் வேணும், திராவிட தேசியம் வேணும், அப்புறம் வந்து நீங்கள் அம்பேத்கர் வேணும், பெரியார் வேணும், அப்புறம் அஞ்சலி அம்மாள் வேணும்னு எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து பிச்சு பிச்சு எடுத்தால் எப்படி இருக்குங்கிறது அது சரியான விமர்சனம் தான். இது மக்களுடைய விமர்சனத்தை அவர் பிரதிபலிச்சிருக்காரு. ஏன்னா இங்கே வடவர்களுக்கான இன்றைக்கி நேரத்தில் இல்லை, தமிழர்களே வந்து வடவர்களையும் வேறு யாரையுமே உள்ள விடாமல் தான் இருந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா தமிழ் தனித்த மொழி. அது மொழி நீங்கள் அழிச்சிடக்கூடாது, இந்த இனத்தை நீங்கள் அழிச்சிடக்கூடாதுன்னு நம்ம விடாமல் பாதுகாத்துட்டு இருக்கிறோம். அந்த பாதுகாப்பு பண்ணி இடையில் நாங்கள் பாதுகாக்கிறோன்னு வந்தவங்க தான் திராவிடம். கடைசியில் அவங்கள தான் பாதுகாத்துட்டாங்க. திராவிடத்தால் வாழ்ந்தவங்க யாருன்னா திராவிடர்கள் தான் வாழ்ந்திருக்காங்க, தமிழர்கள் வீழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் இப்போ வந்து பிரச்சனையாச்சே தவிர தமிழர்களுக்கு இந்த வேறு யாரையுமே உள்ளே அணுகாமல் ஒரு சுயசார்பு நிற்கக்கூடிய தன்மை இயற்கையாகவே இருக்குது. ஏன்னா நம்ம மொழியிலே இருக்குது. தெலுங்கோ கன்னடமோ மலையாளமோ அதில் இருக்க பிற மொழி சொற்களை நீக்கிட்டிங்கன்னா அது எலும்பு கூடாயிரும். தமிழில் இருக்கக்கூடிய 32 பிறமொழி சொற்கள் கலந்துருக்கிறத ஒரிசா பாலையா சொல்கிறாரு. அப்போ நீங்கள் 32 சொற்களை வெளியே எடுத்துட்டாலும் தமிழ் தனித்து இயங்கும். அதுக்கு வேறு எந்த மொழியினுடைய இரவல் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. அதுபோல தான் தமிழர்களும் நாம் தனித்து இயங்க வல்லவர்கள். அதனால் நீங்கள் வந்து திராவிடம் வேண்டாம், இந்திய தேசியம் வேண்டாம்ப்பா, நீங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சியா அப்படியே வாழ்ந்துட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வை. நம்முடைய பார்வையில் அது நம்முடைய இயல்பு அதுதான். விஜய் அவர்கள் வந்து மாநாடு அறிவித்த பின்னாடி பல்வேறு விமர்சனங்கள்லாம் எழுந்துகிட்டு இருந்துச்சு. முன்னாடி வந்து சீமான் அவர்கள் ஆதரிச்சார், திருமாவளவன் ஆதரிச்சார். ஆனால் கொள்கை சரியில்லைன்னு சொல்லி இப்போ 2 அண்ணன்களுமே தம்பியில் வந்து எதிர்க்கிறாங்க. அப்படி இருக்கும்போது டிசம்பர் 6ஆம் தேதி திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களும் சேர்ந்து ஒரு புத்தகத்தை வெளியிடுறதா இருந்துச்சு, அம்பேத்கர் புத்தகம். அதை வந்து இப்போ திருமாவளவன் போகலை அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாக இருக்குது. ஆனால் விஜய் தான் அதை வந்து வெளியிடுறாரு. ஏன் சார் இதை வந்து திருமாவளவன் வந்து விலகியிருக்காரு அதிலிருந்து? இல்லை, நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பணம் ஸ்பான்சர் எல்லாம் புத்தகம் ஸ்பான்சரே வந்து ஆதவர்ஜுனா என்ன விசி கலந்துன்னு இருக்காரு. அவர் வந்து வெளியே அனுப்பல.
அதே போல் மாநாட்டிற்கே வந்து ஆதவ அர்ஜுனா வந்து 4 கோடி வரையில் செலவு செய்யப்பட்டதாக ஒரு தகவல், உறுதிப்படுத்தப்படாத தகவல் வலம் வந்துட்டு இருக்கு விஜயோட மாநாட்டுக்கு, சரிங்களா, முதல் மாநாட்டுக்கு. ஆக அது உறுதிப்படுத்தப்படாத தகவல், ஆனால் ஒரு செவிவழி செய்தி வந்துட்டு இருக்கு. அப்போது ஆதவ அர்ஜுனா தான் வந்து பேக்கப்பில் நிற்கிறார் விஜய்க்கு அப்படிங்கிறது இப்போ உறுதியாயிருச்சு. ஆனால் அது திருமாவளவன் அவர்களை போய் அதை கலந்துக்கிறதுக்கு அவர் தயங்குவதற்கு காரணம், அவர் வந்து இதனால் வந்து திமுக தானி ஏதாவது தப்பாக நினச்சிருமோ, ஏன்னா நீங்கள் ஆதவ அர்ஜுனா தான் முதல்ல வந்து ஆட்சியில் அதிகாரம் கேட்டார், பங்கு வேணும்னு. அதற்கு பிறகு சலசலப்புகள் ஆச்சு, அப்புறம் நான் திமுக விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு அறிவிச்சிட்டார். ஸோ இது உறுதிப்படுத்திட்டார் இல்லையா தொல் திருமாவளவன் அவர்கள். அப்புறம் ஏன் இது ஒரு அம்பேத்கர் நிகழ்வு தானே, அது விஜய் வந்திருந்தா என்ன, யார் வந்திருந்தா என்ன, இது ஒரு அம்பேத்கர் நிகழ்வுக்குன்னு போயிருக்க வேண்டியது தானே, அது ஏன் தவிர்க்கணும்? அப்போ அவருக்கு வந்து ஏதோ ஒரு சுணக்கம் இருக்குது. இல்லை திமுகவுடைய அச்சுறுத்தனால தான் இருப்போம். அப்போ நான் ஆதவ அர்ஜுனா போகக்கூடாதுல்ல, ஆதவ அர்ஜுனா பணம் ஏங்க உங்கள் துணை பொதுச் செயலாளர் தாங்க செலவு பண்ணுறாரு, அவர் தான் புத்தக வெளியீடு பண்ணுறாரு அப்படிங்கிறது அவங்க திமுக கேட்காதா? இல்லை விசிகாவுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து திமுக வந்து இந்த அளவுக்கு வந்து கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்போனா கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இல்லை, அவங்க அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க திமுக. ஆனால் விசிக அப்படி இல்லை, அவர்கள் வந்து ஒரு எதிர்காலத்தோடு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தான் அவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட வேல்முருகன் அதே போல தான் இருக்கார். சரி, நம்ம இன்றைக்கி வந்து பணிஞ்சு நிற்கிற மாதிரி தெரியும், ஆனால் நாங்கள் வந்து இந்த அரசியல் இயக்கத்துக்குள்ளேயே வந்து கூட நின்று எதிர்காலத்துக்கான தளத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. அதில் ஒரு தவறு இல்லை, நம்ம அதை பற்றி நம்ம எதுவுமே நான் குறை சொல்லலை. ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் ரெண்டாவது இன்னமுமே ஒரு எம்எல்ஏ எம்பி கூட நம்ம ஆகாமல் அப்படியே இருந்துட்டு இருந்தோம்னா என்ன ஆகிறது? அப்போ ஏதாவது ஒரு இவங்கள் மூலமாவது எம்எல்ஏ, இப்போ சீபா ஆதித்யநாத் அவர்கள் கூட எம்எல்ஏ ஆனார். அது என்ன காரியம் சாதிக்கணுமோ தமிழ் மக்களுக்கு அதை சாதிச்சார் அவர். அது மாதிரி இவர்கள் செய்யணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இடைப்பட்ட காலத்தில் என்னென்னா நமக்கு ஏன் முரண்பாடு வருதுன்னா, நீங்கள் தமிழ் தேசிய இயக்கங்களையே வந்து இவர்கள் வந்து விமர்சனம் செய்யும்போது தான் அந்த நேரத்தில் தான் நீங்கள் தமிழ் தேசிய கட்சிக்கும் தொல் திருமாவளவன் போன்றவர்களுக்கும் வந்து முரண் வருதே தவிர, விமர்சனம் பண்ணால் மட்டும் நம்ம யாரும் கேட்க போகிறதில்ல. இப்போ ஒரு சீமான் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் அவங்க எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ண நம்ம வரலப்பா, நம்ம இலக்கு வேறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வேல்முருகன் அதே மாதிரி பேசிட்டாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் தொல் திருமாவளவனுடைய கட்சியில் கூடிய வன்னியரசு வந்து அவர் தனி ட்ராக்லேயே போயிட்டு இருப்பார். ஸோ இந்த முரண்லாம் இருக்குது. அதான் அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ரவிக்குமாரும் வன்னியரசும் கிட்டத்தட்ட திமுகவினுடைய ஆதரவாளர்களாக தான் உள்ளே பார்க்கப்படுறார். ஸோ இந்த நிலைமையிலிருந்து கட்சியை வந்து ஒரு பொதுவான கட்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஆதவ அர்ஜுனா அதை அனுமதிச்சிருக்காரு. இப்போ ஆதவ அர்ஜுனா அன்று பேசியதற்கு இன்று வரையிலும் தொல் திருமாவளவன் வந்து தவறுன்னு சொல்லலையே, அவர் மீது நடவடிக்கை எடுக்கலையே. அப்போ என்ன அர்த்தம் அது? அப்போ இது வந்து அவர் வந்து அனுமதித்திருக்காருன்னு அர்த்தம். இப்போது விஜய்க்கு ஒரு ஸ்பான்சர் பண்ணும்போது அதிகம் தொல் திருமாவளவன் அனுமதிச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு பார்வையை எப்படி பார்க்குறேன்னா, திமுக இன்றைக்கி வந்து மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமையில் இருக்குது, நாளைக்கு அது வந்து உதயநிதி தலைமையில் போகும்போது அன்று தனக்கு எப்படிப்பட்டதாக ஒரு வரவேற்பு இருக்குன்னு தெரியாது. இப்போ எதிர்காலத்திற்கு வந்து நம்ம விஜய் வந்து இப்பொழுதே நம்ம வந்து ஒரு அனுசரணையான ஒரு இதோட போகிறது வந்து எதிர்காலத்தை நோக்கி இருக்கும். அது வந்து எதிர்காலத்துக்கு வந்து பலனாக இருக்குங்கிறது அரசியல் கட்சிகள் அவங்களோட எதிர்காலத்தை முடிவு செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் நம்ம வந்து திருமாவளவன் அவர்களை பார்க்குறோம். எனவே இதில் வந்து அவர் போகாமல் இருக்காருன்னா, நான் என்னென்னா போயிருக்கலாம். நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க, திமுக விட்டு நான் வந்து 2026 மாற போகிறதில்ல, கூட்டணிட்டீங்க, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் விஜய் இதுக்கு போயிட்டு போனதுனால யாரும் நீங்கள் ஏன்னா அம்பேத்கரை வந்து இந்த ஒவ்வொரு கிராமத்திற்கு மூலை முடுக்கில் எடுத்து சென்றவர் தொல் திருமாவளவன் அவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்து யாரும் சொல்ல முடியாது. இப்போ இதுக்கும் போய் நின்றுருக்கலாம். இதை வந்து ஒரு எப்படி யாராவது அவங்க நினைப்பாங்களோ இவங்க நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அது இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு 14 மாதங்கள் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு வந்து நம்பிக்கையற்று தான் இருக்காங்க. வேறு ஆட்சி மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு 2026 இல்லை திமுக தான் வரும் மறுபடியும்? இல்லை, நீங்கள் என்னென்னா இப்போது வந்து அவங்க இந்த கூட்டணி பலத்தில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அவர் இதே கூட்டணி இருந்துச்சு அப்படின்னா, அதிமுக வலுவில்லாமல் இருந்துச்சுன்னா நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான் அவர் தெளிவாக மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியோடு இருக்காங்க அவங்க. ஆனால் நிலைமை அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் இறுதி நேரத்தில் மாறும். திமுகவின் அரசினுடைய செயல்பாடுகளை மக்கள் பார்ப்பாங்க. ஸோ அது மிக முக்கியமாக கவனிக்கப்படும். அப்போ எதிர்க்கட்சிகள் அதுக்குள்ளே வந்து இதே நிலைமையில் அதிமுக இருக்காது. உள்ளுக்குள்ளே என்ன சண்டை சலசலப்பு வந்தாலும் இறுதி நேரத்தில் நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அவர்கள் மீண்டும் ஒன்று கூடி அவர்கள் தேர்தலை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இல்லாமல் மாற்று அணியை நோக்கி மக்கள் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதிமுக வேண்டாம்ப்பா, திமுக வேண்டாம்ப்பா, நாம் தமிழர் வந்து எல்லா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் வந்து நின்றுட்டு இருக்காங்களே என்கிற அந்த முடிவை நோக்கி அவர்கள் செல்வதற்கு. அதே போல் விஜய் வராரு. ஸோ விஜய்க்கு நம்ம ஏன் அப்போ 2 மாற்று அணி கொடுத்து பார்ப்போம் என்கிற முடிவை கூட மக்கள் எடுக்கலாம். எனவே இப்போ வழக்கமான முடிவாக 2026 இருக்காதுங்கிறது மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். உங்களுடைய நேர நெருக்கையில் வந்து எங்களுக்கு பல்வேறு நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விடையளிச்சமைக்கு நன்றி சார். வணக்கம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ